ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். தமிழ்லே பார்த்துருப்பேங்க. ஆமாங்க, இதோட நம்ம யூடியூப்பில் ஆடு மேட்ச்சு 3 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் ரியாலிட்டியில் ஆடு மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் கழுத்து பொருளை வேலை பார்க்கல, மாடு மேட்ச்சு. எவ்வளோ ஒரு பெருமையாக சொல்கிறேன் பார்த்தியா. அதனால் இன்னைக்கு அந்த நாள் தான். எனக்கே 3 வருஷம் போச்சுன்னு எப்படின்னு எனக்கே சரியாக தெரிலங்க. கிபி 2021, அதாவது செப்டம்பர் 19, 2020-21 அன்னைக்கு திடீர்னு மண்டையில் பல்ப் எரிஞ்ச மாதிரி இன்றைக்கி யூடியூப் சேனல் அப்படின்னு திடீர்னு வந்தேன். ஆடு மிஸ்ட் வந்தேன். டக்குன்னு யூடியூப் சேனலில் நெட் ஆன் பண்ணேன். ஒரு பழைய ஃபோன் வச்சுட்டு ஒரு மொக்க ஃபோனுக்கு அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே போனோம்னா உள்ளே போனோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் சாப்பிட்டு வந்தால் அப்போ தான் உள்ளே போவோம். அப்படி ஒரு ஃபோனு. அந்த ஃபோனில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். சரி, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், எதுக்கு ஓப்பன் எனக்கு தெரில. சரி, அது வாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ போடுவோம் அப்படின்னா எப்படி யூடியூப் சேனல் வீடியோ போடுவது எப்படின்ட்டு அதுவே யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன். இதில் பெரிய விஷயம் என்னடா, யூடியூப்குள்ளே ஆரம்பித்தேன், யூடியூப்க்கு வெளியே ஆரம்பித்தேன். அதனால் கொஞ்சம் இதுலேயும் கற்றுக்கிட்டேன், அதுலேயும் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பால் மாடு வச்சுருந்தோம். மாடு மேய்ச்சல் ஒரு 4 மாடு வச்சுருந்தோம். அதில் தான் நம்ம தரிசாக போனோம். கடை வாங்கி நிறையா ரொம்ப கடனாக போச்சு. எதனால் பால் மாடில் தோல்விண்டா, அது நான் மிஸ்டேக் நிறையா பண்ணோம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது பால் வந்து டேரெக்டாக கம்பெனிக்கு, அதாவது சென்டர்னு சொல்லுவாங்க, அங்கே ஊற்றுனோம்னா உங்களுக்கு பாலோட தரத்தை பொறுத்து அன்றைக்கி ரேட்டு ஏறி இறங்கும். அதுவே எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்றைக்கி 20 ரூபா போதும்னு வச்சுக்கோ, குத்துமைப்பாக சொல்கிறேன் 20 ரூபா. திடீர்னு நாளைக்கு 19 ரூபா ஆகும். அதனால் கவலைப்படக்கூடாது, ஏறி இறங்கும். திடீர்னு வரும் 22 ரூபா போகும், திடீர்னு அப்படி திருப்பி 21 வரும். இது நான் இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி ஏறி இறங்கணும் என்றைக்குமே. அப்படி பால் தரத்துக்கு உங்களுக்கு நல்ல லாபம். மாட்டில் லாபம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, அப்போது ஒரு ஆள் பாலை வாங்கி அவங்க கம்பெனி கொடுப்பாங்க. அப்போ நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இருப்பாங்களே, அவங்ககிட்ட ஊற்றணும். அவங்ககிட்ட ஊற்றினா இப்படி கிடையாது, 18 ரூபா. நான் இப்போ அவ்வளோதான் 17-18 ரூபாய்க்கு ஊற்றணும். ஒரு லிட்டரு ஃபிக்ஸ்டாக தான் போகும் 18. அது உங்களுக்கு நம்ம லாஸு. அதே போல் பழைய மாடுகளே நாங்கள் வயசான மாடுகளே கழிச்சு கட்டாமல் விட்டோம். அது அப்படி பல்லு செஞ்சால செனை பிடிக்கல, சோறு அதிகமாக வச்சுவிட்டோம். நாங்கள் செஞ்ச தவறுகள் இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வைக்காதீங்க, இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதே போல் தீவனம் வாங்கி நிறையா போட்டுவிட்டோம். ரொம்ப மிஸ்டேக்கு. தீவனம் வளர்த்துக்கணும், நிறையா பால் உருண்டு. ஏன்னா வயசாகி பூச்சி, அது தெரிஞ்சு மாற்ற மாட்டேன்ட்டோம். அதுக்கப்புறம் மாற்றின மாடுகளை பிறந்த கண்டுகளை போட்டோம். அதில் ஒரு கண்டு செத்து போச்சு, ஒரு கண்டு வந்து ஒரு மாதிரி சரியாகவே பிறக்கலை, காய்ச்சல் வந்து இறந்துருச்சு. அதனால் எப்படி சொல்ல, வயசான மாடுகளை கழிச்சிருக்கணும். ரெண்டாவது நல்ல இலை மாடுகளை போட்டிருக்கணும். இன்னொரு சோறு வச்சிருக்கக்கூடாது. கரெக்டாக சென்டரை குத்திக்கணும். இப்போ தாங்க சென்டரே வந்துச்சு, ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில். அதுக்கு முன்னாடி சென்டரே இல்லை. ஒரு ஆள் வாங்கி அப்படி மாற்றுவாங்க, அதில் தான் நட்டம் வந்துடும். அதில் கடை வாங்கி விட்டோம், அதில் செஞ்ச மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் எங்கள் நைனா ஊர்னா வேணாண்டாமாண்ணே, நமக்கு மாடு வேணான்ட்டு ஒரு 7 இயர்ஸ் ரெஸ்ட்டாக போட்டார். திடீர்னு ஒரு நாள் சரி நம்ம ஆடு வாங்கி வளர்ப்போம்டா பழைய மாதிரிக்கு. அவர் பழைய செம்பிளி ஆடு மேய்ச்சிருந்தார். அவங்க சொந்த தாய் மாமன் ஆடு, செம்பிளி ஆடு, வெள்ளாடு எல்லாமே வச்சுருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஐடியா வந்து சரி வாங்குவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணது. அதுக்கு முன்னாடி யாராவது மாடு வாங்கி வளர்க்க போகிறீங்கன்னா தாராளமாக வாங்கி வளங்க. நாங்களும் வச்சுருந்தா கச்சாப்பு, சிந்து மாடு எல்லாமே கலந்தாக இருந்துச்சு. ஆனால் அது ஊற்றுறது சென்டருக்கு ஏதாவது ஒரு கம்பெனியை பார்த்து ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் செனை கரெக்டாக அது நம்ம செனை ஊசி வந்து நம்ம டாக்டரை கூப்பிட்டு தான் அவருக்கு அது ஒரு மறுமுதலீடு திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது நமக்கு கொஞ்சம் வேறு வழியில் மாட்டை பொறுத்தளவுக்கு வரும். நல்லா அதை பார்த்துக்குங்க. ஒரு நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வாங்கி ஊற்றுனாங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸடாக வராதிங்க. இன்றைக்குமே ஒரு லிட்டர் போல் தான் ஃபிக்ஸடாக ஊற்றுவீங்க. அதில் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வருமானம் வர்றது ரொம்ப கஷ்டம். தீவனத்துக்கு செலவழிப்பீங்க. அது அப்போ எங்கள் டயத்தில் தோட இருந்து தண்ணி இல்லாமல் போச்சு. தோட்டத்தில் பஞ்சம். தீவனம் போட்டிருந்தா கூட தீவனத்தை அதில் புல் பசுமையில் போட்டு சமாளிச்சிருப்போம். கை தீவனம் வாங்கியிருக்க மாட்டோம். அதில் தோற்றுட்டோம். இதான் நாங்கள் செய்த தவறு. அதை நீங்கள் திருத்திக்குங்க. நல்லா ஒரு சென்டரை பார்த்து ஊற்றிங்கன்னா பொழைச்சிக்கிறீங்க. இல்லாட்டினா அப்புறம் கடன் தான். அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. சரி வாங்க, நம்ம ஸ்கைஃபால் கதைக்கு, தெனாவுட்டு கதைக்கு போவோமா. அது பெரிய ஹாலிவுட் கதையெல்லாம் கிடையாது, ஒரு சின்னதான். நான் போய் பார்க்க சொன்னார். போடா, ஒரு இடத்துல ஆடு இருக்குது, போய் பாடுறாண்டாரு. போய் பார்த்தேன். நான் இப்போ இருந்தால் ஸ்கைஃபால் தான் அவ்வளோ குட்டையாக இருந்தா. தெனாவுட்டு தனியாக கிடந்தா. நடுவில் கட்டி வச்சுருந்தாங்க. டாப்பு முட்டிக்கிடுச்சு. எல்லோரும் ஸ்கைஃபால் போட்டு முட்டிக்கிட்டாங்க. கட்டி தான் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஆட்டு இருந்துச்சு, நம்ம தெனாவட்டு மாதிரி. அது கொடியாடு கிடையாது, பள்ளியாடு தான். அதைத்தான் நான் சூஸ் பண்ணேன். அதுவும் நம்ம தெனாவட்டு சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் அடுத்த நாள் போயிட்டு வந்து அவரை சூஸ் பண்ணார். நமக்கு ஏரியாவுக்கு வளர்த்தியான ஆடுகள் செட் ஆகாதரா, மேட்ச் வராரா, தரமச்சல் ஆக்கிட்டு இந்த பையவில் எவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டா ஸ்கைஃபால். தெனாவட்டை தூக்கிட்டு வந்துச்சு. நான் கேட்டேன், அங்கே எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்க ஆடுகளாம் அப்படின்னு கேட்டேன். இந்த மழை தெரியுதா உங்களுக்கு, அந்த தெரிகிறதா, எங்கே சும்மா இரு, அந்த தெரியுதா, அந்த மலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன் அந்த வியாபாரிட்ட, ஏன் இந்த ஆடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எதுக்காக விற்றாங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு அங்கே என்னென்னா அந்த மலையில் மேய்ச்ச கிடையாது, அதனால் கள்ளிச்செடி தான் அதிகமாக கிடச்சிக்கிருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சோறு அதிகமாக வச்சு கொழுப்பு அடைஞ்சு செனை படிக்காமல் போச்சு. இந்த இருக்க ஆடு அந்த ஒரு 10-15 ஆடுகிட்ட இருக்கும். எல்லாமே கொம்பு இந்த அளவுக்கு பெரிய பெரிய கொம்பாக இருந்துச்சுங்க. அதனால் எல்லாம் செனை பிடிக்கலன்ட்டாங்க.
3வது காரணம் சொல்லாமட்டாங்க. அந்த நம்ம ஸ்கைபால் ஓட்டம் பிடிச்சிருக்கா, மலையிலேருந்து இறங்கி கீழே வயக்காட்டில் போய் ரொம்ப தின்றுருக்கா பயவில். அதனால் கசாப்பு கடைக்கு வந்துச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துச்சுன்னா பயவில் 2 பேத்தையும் வெட்டியிருப்பாங்க. யாரோ வளப்பாடு கேட்குறாங்க தான் நான் போய் பார்த்தோம். பரவாயில்ல, எப்படியோ 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாச்சு. உண்மையிலேயே நம்ம ஸ்கைபாலும் தர விட்டு குண்டா நல்லா தலைச்சேரி போய் நடக்கா இருந்தாலுங்க கொழுப்பு அடைச்சி சோறு அதிகமாக வச்சுவிட்டாங்க. அதனால் சென்னை பிடிக்கல அப்படின்னு நினச்சி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து பயவில்லையா நல்லா அப்படி 6 பேக் அளவுக்கு ட்ரை பண்ணி உடம்பெல்லாம் குறைச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு காம்பில் பீச்சு பார்க்குற சென்னையாண்டு கடைசியில் பார்த்தா காம்பில் அந்த பிசு தன்மை பாலில் வரும். சென்னையாக இருக்குந்துருக்கு. 2மே சென்னை தாங்க. நாங்கள் ஆடு வெட்டவில் அங்கேயே அந்த கடாய்க்கே விழுந்திருக்கு. சென்னையாக போச்சு. சரி விடு, நம்மளுக்கு லக்கு தான். அதில் விழுந்து தான் நம்ம ஸ்கைபால் ஒரு சுத்த சேலங்கருப்பு ஒரு கடா போட்டால் இப்போ சுத்த சேலங்கருப்பு போட்டால் தெனாவட்டு. அதுக்கப்புறம் ஸ்கைபால் ஒரு கடா குட்டி, தெனாவட்டு ஒரு பொட்டை போட்டாலா அது 2 தாங்க வீட்டிலேயே கொஞ்சம் சந்தோஷம் கொண்டு வந்துச்சு. என்னைக்குமே குட்டிகள் பிறந்த குட்டிகள் ஓடி ஆடி விளையாடும்போது ஒரு மன சந்தோஷம் வருங்க. அதாங்க நல்ல சந்தோஷம். அது வரைக்கும் சந்தோஷமே இல்லாத வீட்டில் சந்தோஷம் 2 பேர் இங்கிட்ட ஒரு பக்கம் ஓடி ஆடி விளையாண்டு தன்னாலே விட்டுருவோம். அப்போல்லாம் கூடையில் பஞ்சாரம் எதுவுமே வாங்குறது கிடையாது. தன்னாலே விட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் இப்போ அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடுவோம். அதுலேருந்து நமக்கு ஆடு தான் இப்போதைக்கு ஒரே இது. அதனால் ஆடவே பத்திரமா பார்த்துக்கிறோண்டு அதுலேருந்து ஆடை பிடிச்சதாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துச்சு. நாங்களும் லோன் வாங்கியிருந்தோம். கடன் எல்லாமே இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல. சரி அந்த கடன் இருக்குது, கொஞ்சம் அந்த கடன் கொஞ்சம் நெருக்குறாங்க, அதனால் ஒரு 2 குட்டியை வைப்போம் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் வந்ததில்லை. ஒரு குட்டியை வைப்போம், 2 குட்டியை வைப்போண்டு வேணாம் இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த ஆடை கொஞ்ச நாள் இழுப்போம் அப்படின்னு கொஞ்ச நாள் இழுத்தோம். அதிலேருந்து அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ச்சியாக பிடிச்சிக்கிட்டேன். சரி நமக்கு இதுவே போதும், இருக்கிறத வச்சு முன்னேறினா போதும். பெருசாக ஆசைப்படுறத விட நமக்கு இதுவே பெட்ரு. இதுலேருந்து முன்னேறினா கண்டிப்பாக முன்னேறலாம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, ப்ரோ எப்படி ப்ரோ எடிட்டிங் பண்ணுறீங்க, எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு நிறையா கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா யூடியூப்லேயே போய் இப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படி நீங்கள் டைப் பண்ணி அடிச்சிங்கன்னா நிறையா வீடியோக்கள் வரும். அந்த வீடியோக்களை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சபடி தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எது சொல்கிறாங்களோ அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே இப்படி சில பேருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரியாது. தெரியாதவங்க கற்றுக்குங்க. எப்படி எடிட்டிங் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா நான் கைன் மாஸ்டரில் தான் பண்ணுறேன் ப்ரோ. ப்ளே ஸ்டோர்லேயே ஃபோனில் இருக்க கைன் மாஸ்டர் பண்ணுறேன். பெய்டு பண்ணுறேன். வருஷத்துக்கு 3795 ரூபா பெய்டு. காசு கட்டி தான் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் மார்க் வந்தால் காப்பிரைட் வரும். நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சி போடுறது அப்புறம் காசு வராமல் போயிடுச்சுன்னா அப்புறம் கோயிந்தாவாயிரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் பெய்டு பண்ணி தான் போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் சம்பாதிப்போம், இன்கம் வரட்டும். நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ண தெரியாதவங்களுக்கு யூடியூப்லேயே எடிட்டிங் பண்ணுறது எப்படின்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கைமாஸில் பார்த்து ஏற்றி கற்றுக்குங்க. அவசரப்பட்டு காசு கட்டி வேஸ்ட் ஆகாதீங்க. எடிட்டிங் தெளிவாக கற்றுக்குங்க. நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு தான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு பண்ணேன். அது வரைக்கும் சாதா வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்ல ஃபோன் வச்சுக்கிறேங்க. ஃபோன் நல்லா கேமரா உள்ள ஃபோனாக இருக்கணும், குவாலிட்டி ஃபோன் இருக்கணும். ஃபோன் சூடாகிடக்கூடாது. கேமரா ஆன் பண்ணால் ஃபோன் எப்படி ஹேங்காக ஆகிடக்கூடாது. நல்லா ஃபோன் இருந்ததே நல்லா எடிட்டிங் பண்ண முடியும். அது முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் எடிட்டிங் எல்லாமே நீங்களே கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. கற்றுக்காமல் எதுவும் பண்ண முடியாது. என்னை கேட்டால் இதெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறதெல்லாம் ஒரு 7 வயசு பையன் கூட அழகாக செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. அதுபோல் நிறையா பேர் கேட்குறாங்க, ஆடு வளர்க்குறதுக்கு ஆசை இருக்குது, எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரிலன்றாங்க. முக்கியமாக அது கொஞ்சம் ஈஸி தாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்றாப்புல ஆடுகள் ஒவ்வொரு மாதம் மாறும். ஆடு எதை கொடுத்தாலும் திங்கத்தாங்க செய்யும், விஷத்தை கொடுத்தாலும் திங்கத்தான் செய்யும். ஆனால் எதை கொடுத்தா தேரும், எது லாய்க்கு, தாயாடுக்கு எப்படி, கடாக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஒவ்வொரு மாதத்துக்கு அப்படியே ஒரு 6 மாதம் 4 மாதத்துக்கு அந்த காலநிலை மாற அதுக்கேற்ற மாதிரி ஆடுகளும் உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். குளிர்காலத்துக்கு உடங்கும், மழை காலத்துக்கு ரொம்ப ஒடிங்கி போகும். அதே போல் வெயில் காலத்துக்கு இறல்லாமல் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு மாதத்துக்கு போகிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆடு வளர்க்குறது. மேட்ச முறையில் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அது கூட சரியாக ஓடணும். ஒன்று ஓடலாட்டினா டங்கு உயிர் வந்துடும். பண்ண முறைண்டா இன்னும் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை பெரிய கஷ்டமாக நினச்சிக்கிருக்காங்க ஆடு வளர்க்குற ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது போக இது வரைக்கும் 3 வருஷம் சாதனைங்க. அந்த சாதனை யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி பெருமைப்பட தவிர அது வேஸ்ட்டுங்க. இதுவும் ஒரு சாதாரண நாள் நினச்சிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தகர்வாச்சு இன்றைக்கி சரியாகவே லாக்கிங் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த கதையாகவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாதி பசங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. இப்படியே நெத்து சாப்பிட விட்டு இன்றைக்கி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டே வர நெத்து நல்லா கிடச்சி. நெத்து நல்லா காற்று அடிச்சு சாயந்தரம். அதனால் நெத்தேன்னு திண்டு இன்றைக்கி நல்லா ஒருத்து நெப்பிட்டாங்க. சொல்லாமல் விட்டுவிட்டேன். இன்றைக்கி கம்மக்கூழ் 2 நாள் கூழ் வைக்காமல் இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வலையில் வச்சோம். சும்மா ஒருத்த விடலைங்க, எல்லா பேரும் கம்மக்கூழ் விட்டு அடிச்சிட்டாங்க. நல்லா கம்மக்கூழ் அடித்து காலகட்டத்தில் குழுக்குழாயிட்டு. ஏன்னா இன்றைக்கி தாங்க நேற்றை விட இன்றைக்கி நான் சரியான வெயிலுங்க. மூட்டு வெயில். இன்றைக்கி தான் கொஞ்சம் நடல்லே போட்டேன். வீட்டிலே தண்ணி நல்லா குடிக்க விட்டாச்சு. அங்கிட்டு வரையில் நெத்த கொடி தின்ன விட்டாச்சு. கம்மாயில் வயக்காட்டில் இங்கே கொஞ்சம் நல்லா திண்டுக்கிருக்காங்க. அப்படியே வருவாங்க. அப்படியே வெளியே வர விட்டு நேராக போய் மதிய தண்ணிக்கு கம்மாயில் போய் தான் விடணும். அங்கே போய் விட்டுட்டு என்ன கொஞ்சம் காத்த இடத்துல மீன் பிடிக்காத இடத்துல போய் விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த கரையில்
அங்கே இந்த கொடி தாங்க இப்போதைக்கு நமக்கு இது ஒரு வாரத்துக்குள்ளே வெள்ளாடு சுத்தமாக மேய்ச்சல்லாம் போயிடும். நம்ம கொஞ்சம் கையார ரெடியாக பண்ணணும். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் தெரிலங்க. மேகம் ஏறுது, சாயந்தரம் ஆடி காற்று அடிக்குது, அப்படியே கிளஞ்சிருது. சுற்றி பார்த்தாலும் நம்மளை தவிர ஒரு ஈக்கா கூட யாருமே இல்லைங்க. ஒரு கடமாட்டுக்காரங்க சாத்தாங்க காணோம், ஒரு செம்பியாட்டுக்காரங்களை காணோம், வெள்ளாட்டுக்காரங்களை காணோம், நம்மளை தவிர யாரும் இல்லைங்க. ஒரு வேளை எதுவும் ஸ்பெஷல் மெஸ்ஸை கிடச்சிச்சோ எல்லாம் கிளம்பிட்டாங்களோ. நானும் பருத்தி கடை ஏதாவது அழிவாடு கிடைக்குமான்னு பார்க்குறேன். நான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஊர்னி பக்கம் ஒரு பருத்தி கடை இருந்துச்சு, ஒன்று காமிச்சிருப்பேன். நல்லா அரிசி கூட இருந்துச்சுல, அது வந்து மாடு வச்சுருக்காங்க. அதனால் அது அவங்க மாடு கட்டுறக்கே தோதாயிடுச்சு. அதனால் வேறு கடை எதுவும் பார்க்கணும். வேறு மேட்ச் எங்கேயும் இது இல்லைங்க. நானும் இன்ஃபர்மேஷன் போட்டு கேட்டு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. எல்லாம் வெந்து தனித்தது காடு மாதிரி இருக்குது நண்பான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு செல்ஃப் அடுக்காது. ஆனால் நீ என்னமோ நெத்து என்கிட்ட ஓட்ட கடிச்சிருக்காங்க. ஆனால் சளி பிடிக்கும். ஒரு நண்பர் சொன்ன சாம்பிராணி பிடிங்கண்டே, அது ஆல்ரெடி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் நண்பா. ஏன்னா கம்பங்கூழ் உரைக்க கஷ்டமாக, அதனால் கொஞ்சம் சளி பிடிக்கும். அதனால் சாம்பிராணி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நாரைகள்லாம் சேர்ந்து வட்டம் போடுது. இந்த கற்று தான் உங்களுக்கு கேட்குதா? ஒரு வேளை மழை வரப்போதோ சொல்ல முடியாது. பருந்து தான் வட்டம் போடுவாங்க, நாரைகள்லாம் வட்டம் போடுது. மோனிக்கா ஸ்டடி ரெடியாக இல்லை, அவ்வளோதான். என்னாச்சே மாயக்கா மோனிக்கா எல்லாம் மேலே பண்ணி கீழே ஸ்கைப்பாளே கீழே பாரு. இந்த இருக்கோரு இந்த மரத்தில் நெத்து போல காய்க்கும்னு நானும் எதிர்பார்க்கவில்லை. பாரு கீழே பாரு இந்த பறக்காச்சா முத்திரவையெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓடிய டைனோசர்ஸ் நீலாம் முந்தா வரணும். ஓடிய தண்ணி குடிக்க வாங்க. ரொம்ப டேச்சு டைனோசர்ஸே. அப்புறம் மரம் ஏறலாம், நீயும் கண்ணுமையும் வாங்க போகலாம். ரொம்ப லேட்டு மணி 3 ஆயிடுச்சு. கரடி இது கரடி பேர் வச்சுருக்கேன்னா ஊமை கரடி பேசவே மாட்டேங்குது. என்னாண்டே தெரியல. வர பிறந்தப்ப கற்றுனது அதோடு சரி பேசவே மாட்டேங்குது. சில நேரத்தில் கற்று கரடி யார்த்தை என்னை போட்டு அமுக்க போகிறேன். கரடி சொல்லி அவங்க அமுக்குறான், நீ அமுக்குற பூச்சே, நீ என் காலை மிதிக்க போகிற வரை கட்டுக்கு ஒரு குட்டியாக போய் இது போட்டு போய் ஆத்தே அங்கே ஓடியா போய் யாத்தையும் முட்டான்டா. ஒன்று போட்டு அமுக்க போகிறீங்கடா. ஆளப்படுங்கடா சாமியில் ஆளப்படு. நீ சங்கத்தக்கலை காற்று வரட்டும். சங்கத்தக்கலை நீ என்ன தின்னலையா? நீ வேடிக்கை பாரு எப்படி திங்கிறா. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் நல்லா வருவ. என்ன பண்ணிக்கிருக்க? சென்னைட்டு எதுவும் கடிச்சுப்பிட்டியா? எங்கடி உங்கள் அம்மாவை? அவங்களுக்கு காணமே. அவங்க அம்மா கூட திடுறாங்க. தெனாவட்டு மகன் சீக்கிரம் நடக்கடா. அண்ணனடையாக நடக்கிறாங்க. என்னமோ கல்யாணம் பொண்ணு கணக்கா தண்ணி தாகாத இருக்க மாதிரி. அவங்க மாதிரி விழுந்து அடிச்சு ஓடி போயிட்டாங்க. நான் பக்கத்தில் போயிட்டாங்க வரு. ஆனால் நான் நேற்ற கூட நீ தண்ணி வரச்சு வச்சு யாத்தா இது என்னாச்சு? சுபா ஒரு வழி அனைத்து ஜீவராசிகளை வாட்டருக்கு கொண்டு வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்களாம் வெயில் இப்படிலாம் வெயில் அடித்தா பாடி தாங்காது. ஓடியா வா இந்தா. என்ன அவங்க 2 பேத்துக்கும் தண்ணி எதுவும் ஸ்பெஷலாக அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கீங்களா? நேராக வந்து டோர் டெலிவரி பண்ணியிருப்பான். இப்போ நிற்கிறாங்க. தண்ணி தாகமே இருக்கலையா? மணி 3 மணிக்கு ஆகி போச்சு. சாம நிற்கிறாங்க. நம்ம கிட்ட போமா நாங்கள். நான் அவங்க போய் தண்ணிக்குள்ளே குடித்தாலும் சரி இல்லை குளிச்சு நீச்சடிச்சாலும் பரவாயில்ல விட்டுறணும். இவ்வளோ தூரம் நல்லா வெயில் தடையாத்தான். நண்டே பழுனே கரைக்கு போமா, இங்கே நின்றுமா. நீங்கள் என்ன நகர மாட்டேன்றீங்களே. வேறு கால் முள்ளு குத்தி எடுத்துட்டேன். இருந்தாலும் வலி பயவள்ளிக்கு நடக்க முடியல. இன்றைக்கி இவளை வச்சு இன்றைக்கி அங்கே கொண்டு போகிறது ரிஸ்க்கு. சித்தப்பு இங்கே வர்றா. சித்தப்பு இந்த போகலாமாங்க? சித்தப்பு மணிக்கா போகலாமா கரைக்கு? போயிட்டு அங்கிட்டு போனால் தான் கொஞ்சம் இதான் வரும் நம்போம். இல்லாட்டினா அங்கேயே ஒன்றும் கதையாக மாட்டேங்குது. வட்டச்சையில் வந்துட்டு முருகன் வரைக்கும் குதிரை ஏன் மூஞ்சி எதுக்கு பார்க்குற? போய் உள்ளே இறங்கி நல்லா பூந்து விளாடுங்க. நான் அங்கே நின்ட்டாங்க. ஏன் டிராஃபிக் ஆகிடுச்சா? நிற்கிறாங்களே மேலே ஏறி ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சி மேய்வீங்களா? இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எப்படி நிற்கிறீங்க? நல்லா வெத்தலை போடுறீங்களே. இல்லை நண்டா வேடிக்கை பாருங்கள். ஏய் எங்கே வர கச்சா? அங்கே என்ன சின்ன பிள்ளையா சரி விளாட போகிற? ஏறு சொல்லி ஏறு போங்க. இந்த பருத்தி காடு அழிஞ்சு வச்சுங்க. ஒரு பருத்தி காடு இருந்துச்சு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் அழிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு மாடு தான் மேய்ஞ்சிருக்கும். ஆடுகள் மேய விட மாட்டாங்க. அனைத்து காடுகளையும் மாடு உள்ளது. வரி குதிரை நீ என்ன அப்பா வந்து எனக்கு வித்தியாசமாக பார்த்துக்கிருக்க? நான் ஏலினா அப்போ வந்து குறுன்னு பார்க்குறா. யாருவேன் நம்ம ஓனராக வேறாளான்ட்டு. இதோ இங்கே ஒரு தோட்டம் இருக்குல்ல, இது என்னன்னு தெரியல. வெண்டைக்காவா வெள்ளரி செடியான்னு தெரியல. தெரிஞ்சு வெண்டைக்காய் மாதிரி தான் தெரிகிறது. அங்கிட்ட ஒரு பருத்தி காட்டு இருக்குங்க. இந்த ஏரியாவில் நிறையா பருத்தி காடு இருக்குது. ஆனால் நம்மளால் போக முடியாது. பார்க்கத்தான் முடியும், கிட்ட போக முடியாது. நமக்கு இதுவே போதுங்க. எனக்கு கேட்டால் இதுவே ஒரு அரை மணி நேரம் தின்ட்டாங்கன்னா கொஞ்சமாவது ஒரு நம்புற மாதிரி ஃபீல் இருக்கும். அதே மாதிரி கேப்பில் ஓட்டிக்கலாம். என்ன வரி குதிரை நல்லா வெத்தலை ஓடு. விடியா காலையில் 10 மணிக்கு தான் பத்துவேன். அது வரைக்கும் நல்லா வெத்தலை ஓடு. வட்டச்சேலா வண்டு முருகன் வரி குதிரை. எங்கே மானக்கான சித்தப்பா காணாமே. எங்கே இருக்கேன்னு தெரியலையே. இரட்டை சொல்லி பூச்சி பேச்சு காக்கா பூச்சி நீ எங்கிட்ட இருந்து வரீங்க? மோனிக்கா கச்சா எங்கிட்ட இருந்து சுற்றி வரீங்க? ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு இழுத்துட்டு. அதாவது கூவா மரம்னு வாங்க எங்கிட்ட. சில பேர் சொல்லுவாங்க சவுண்டல் மரம். அது இதாங்க நல்ல சத்தானது. அப்படி இந்த மல்பெரி சிஞ்சுவா
வேலி மசாலுக்கு ஈடு கொடுக்குற ஒரே சத்தான ப்ரோட்டீன் இது. இங்கே வந்து கரையில் ஒரு மரம் முளைச்சிருச்சு. அதான் மாதிரி போட்டு அமுக்குறாங்க. ஆத்தாடி ஆத்தா அமுக்குறாங்க. அதான் ஒரு கொப்பு உடச்சி விட்டேன். கரெக்டாக நம்ம மாடு திங்கிற அளவுக்கு இருக்குங்க. மற்றபடி மாதிரி கரெக்டாக ஓடுறாங்க. அவ்வளோதான். கை விட்டேன், கை வலிக்குது. 5 நிமிஷம் பிடிச்சிருந்தேன், கை வலிச்சு பிடிச்சேன். அங்கே ஒன்று சவுண்டல் மரம் இருக்குது. எவ்வளோ ஹீட்டில் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வருஷ கணக்கில் இருக்குது. அங்கே சத்து இதெல்லாம் விதையோடு இருக்குது. நம்ம தோட்ட சைடில் நிறையா இருந்துச்சு. அந்த அப்போ முறையை சுத்தம் பண்ணுற 2 மேடுகள்லாம் வெட்டிவிட்டோம் வேறு. அது இப்போ இன்றைக்கி பாதிக்குது நமக்கு இல்லாமல். நம்ம தோட்டத்தை சுற்றி கிணத்தை சுற்றி உண்டு இல்லையா, அந்த தண்ணிக்கு ஈரப்பதத்துக்கு நல்லா வளர்ந்துருங்க. நல்ல சத்துங்க, ப்ரோட்டீன் சத்துக்கு. வேலி மசாலுக்கும் இதுக்கும். அது போக ஜிஞ்சுவா புல், இன்னொரு புல் வருமே, என்னது சூப்பர் நேப்பியரா, அதை விட பெஸ்ட்டு இதான் நினச்சி நல்ல ப்ரோட்டீன். மல்பெரி மரம் இதான். அங்கிட்டு 2 மரம் இருக்கா. உங்களுக்கு ஜூபோடு காட்டுறேன். இந்த மரம் இதில் எதுவுமே நம்ம வெட்ட முடியாது. 2 ஊருக்கும் பொதுவாக பார்டரில் இருக்கனால அப்புறம் பிடிங்க சார், பிடிச்சி செயலில் போடுங்க சார் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம வெட்ட முடியாது. நம்ம அந்த இப்படி கொப்பு வளைஞ்சா வளைச்சிடலாம். மற்றபடி வெட்டுற சொல்லி அது கூடாது. 3ஆம் ஆண்டை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டுக்கு நம்ம நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக்காக போட்டு விட்ருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஆடு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். உள்ளுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் தான் கூப்பிட்டு போகிறேன். இப்படியே வா. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே நான் சந்திப்போமா நண்பர்களே. இன்றைக்கி தான் இப்போ சீக்கிரம் போகிறோம். மணி 5:30 தான் ஆகுது. இப்படியா வா சீக்கிரம் போயிருப்போம். நம்ம மூட்டை முடிச்சு பண்ணி கிளம்புவோம். ரைட்டா.